ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் விருப்பமான உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார். பாக்கியராஜ் சார் அப்படிங்கிறப்ப பலரோடையும் ரொம்ப எளிமையா பழகக்கூடியவர். நம்ம நிகழ்ச்சியில கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்று பண்ணோம். நீங்க அறிமுகப்படுத்தினீங்க. ரொம்ப இயல்பா எல்லாரையும் அங்கீகரிச்சு பேசினார் மேடையில. சின்ன பையன் அப்படிலாம் பார்க்காம மற்றவங்க சினிமா பத்தி பேசுனதெல்லாம் கூட ரொம்ப ஒரு தன்னடக்கத்தோட கேட்டார். ஏன்னா அவருக்கு தெரியாது கிடையாது. இருந்தாலும் பேசினப்ப கூட ரொம்ப ஒரு ஒரு நல்லா சொன்னதுதான் இயக்கம், அதை தாண்டி ஒரு சினிமாவை அணுகிற விதம் எல்லாவற்றிலும் ரொம்ப ஒரு புதுமை படைத்தவர் பாக்கியராஜ். உங்களுடைய அனுபவம் என்ன? அவரோட அனுபவம் அனுபவம் என்னன்னா, அவர் என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டாருன்னா அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு பழக்கம் கிடையாது. எனக்கு ஒரு பாலுமகேந்திரா சார் தான் பழக்கம். அப்போ சின்ன வயசுல பத்திரிகையாளர் இருக்கும்போது ஒரு முக்கியமான பத்திரிகை, அந்த பத்திரிகை ஒரு ஏற்குமாறான ஒரு டாப் பத்திரிகை, தமிழ்நாட்டில் டாப் நம்பர் 1 2ல இருக்கக்கூடிய பத்திரிகை. அதில் இருக்கும்போது ஒரு டைம் கோயம்புத்தூர் வந்திருந்த பாலுமகேந்திரா சார் அப்போ பீக்கில் இருக்காரு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட்டர் மத்தியில் ஒரு ப்ரோக்ராமு. அதுக்கு ஒரு 2 பேர் மட்டும் அழைச்சிருந்தாங்க. நானும் இன்னொரு பத்திரிகை. அப்போ டிவிலாம் கிடையாது. அதில் 90s பிகினிங்கில் 91 நினைக்கிறேன், 91 92ல். அப்போ வரும்போது அவர் பாலுமகேந்திரா சார் மேலே நமக்கு மிகப்பெரிய ஒரு அதீத ஒரு இது உண்டு. நம்ம அடிப்படையில் ஆரம்பத்தில் ஒரு கேமராமேனாக இருக்கும்போது அவருடைய ஷார்ட்ஸு, அவர் அவைலபிள் லைட்டில் படம் பண்ணுறது அப்போல்லாம் பண்ண முடியாது. இப்போ பண்ணலாம். இந்த கேமராவில் எங்கே வேணாலும் மெழுகுவர்த்தியில் வச்சா கூட எடுத்துரும். சும்மா 40 வாட்ஸ் பல்பு போட்டிங்கன்னா கூட எடுத்துடலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஃபிலிம் ரோல் இருக்க காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த கேமரா ஹெவியாக லைட் இருந்தால் மட்டும்தான் ஒரு எக்ஸ்போஸே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஜன்னலில் வரக்கூடிய சிறிய வெளிச்சம், அதே மாதிரி அவைலபிள் லைட்டில் இப்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே படமாக்கக்கூடியவர் பாருங்க. இப்போ அந்த இதே போயிடுச்சு. இப்போ நேச்சுரல் லைட் தானே சொல்லுவாங்க. நேச்சுரல் லைட்டில் நேச்சுரலாக இப்போ நீங்கள் கண்ணில் என்ன பார்க்குறீங்களோ அந்த லைட் செட்டிங்ஸை இப்போ உள்ள பல கேமராமேன்கள் பண்ணுறதில்ல. இப்போ ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணுறாங்க. அதை பெரிய ஹாலாக இருக்கும், அங்கே லைட்டிங் இருக்கும், இங்கே கொஞ்சம் லைட்டிங் டார்க்காக இருக்கும், இந்த மாதிரி வேரியேஷன் காமிச்சு பண்ணுறாங்களே தவிர ஒரிஜினல் அவைலபிள் லைட்டோடைய நம்ம கண்ணில் பார்க்குறத எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கேமராமேன் நம்ம இவரை பற்றி பேசும்போது அவரை ஸோ அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய ஸ்பீச், அவர் எல்லாம் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது அவருடைய ஃபோட்டோகிராஃபிக்கும் அவருடைய வாழ்வியல் முறைக்கும் மிக்கியை பற்றி முரண்பாடாக பேசினார் ஒரு விஷயம். அவர் ஒரு கேமரா கலைஞர், அதை பற்றி அதோட ஃபோட்டோகிராஃபியை பற்றி அந்த லைட்டிங் பற்றியோ பேசியிருந்தாருன்னா பரவாயில்ல. அவர் திடீர்னு பார்த்தா தமிழன் கிமிழன்னு குதிச்சிட்டார். தமிழனை பற்றி இப்போ பேச ஆரம்பித்தார். ரைட்டு, தமிழனை பற்றி எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஒரு தமிழன் இன்னொரு தமிழனை பற்றி, ஏன்னா அவர் இலங்கைக்காரரு, உரிமை இருக்குது அப்படி என்னெல்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. இவர் என்னன்னா இவர் ஃபோட்டோகிராஃபியை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கிங் அவர். ஆனால் அவர் பார்த்தா சஃபாரி போட்டிருக்காரு, கேப் போட்டிருக்காரு, ஒரு ரேபான் கிளாஸ் போட்டிருந்தாரு, ஒரு பேனா வச்சுருந்தாரு. உடனே நான் என்ன சொன்னேன், சார் ஒரு விஷயம், அந்த கேள்விகள் கேட்கும்போது ஏன் தமிழன் எல்லாம் பேசுறீங்க, முதல்ல நீங்க ஒரு தமிழனோட உருவத்தில் இருக்கீங்களா? நீங்க இந்த வேஷ்டி கட்டின காலம், அதை தாண்டி அதுக்கு முன்னாடி துண்டு போட்டிருந்த காலம், கோவணம் கட்டின காலம்லாம் வேற. அதுக்குள்ளெல்லாம் அவ்வளவு தூரம் நம்ம போக வேண்டாம். இப்போ தமிழர் உடைன்னு ஒன்று இருக்கு. ஆனால் நீங்கள் போட்டிருக்கிறது இந்த உடை இது இங்கே டிசைன் பண்ணப்பட்டதே கிடையாது. நீங்கள் போட்டிருக்க தொப்பியும் தமிழோட கலாச்சாரத்தில் வராது. இல்லையா? தலப்பாகையோ இல்லை வேற ஏதோ பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் வச்சிருக்க பேனாவும் இந்தியா பேனாவும் கிடையாது. நீங்கள் போட்டிருக்க கிளாஸ் இந்தியன் கிளாஸே கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்னு சொல்லுவோம். இப்படி முரண்பட்ட ஒரு பயன்பாட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி தமிழன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாத நீங்கள் ஒரு கேமரா கலைஞர் அதை பற்றி பேசாமல் எதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு பயங்கர டென்ஷன் ஆகி அந்த கூட்டத்தை விட்டு வெளில போயிட்டார். கூட்டமே கள்ளத்தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. கசாமசான் ஆகி அது அதோட முடிஞ்சு போச்சுன்னு வைங்க. அதற்கப்புறம் எனக்கு சாபம் விட்டு போனார். பத்திரிகாரனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சில சொல்லிட்டு போனார். சார் நான் அந்த இடத்துல கேட்கல, இப்படி சொன்னேன்னு சொன்னால் அவர் வெளியேறிட்டார். அந்த நிகழ்ச்சியில் விட்டு வெளியேட்டார். அப்புறம் போய் நிகழ்ச்சியை பெரிய கல்லூரி அது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாப், இந்தியாவில் டாப் உள்ள கல்லூரி அது. அதுக்கப்புறம் அவரை போய் கூப்பிட்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் திருப்பி சமாதானமா பேசி, அதுக்கப்புறம் கூட்டு வந்து திருப்பி பேசினாரு. அப்புறம் முடிவுல சில நிமிடங்கள் பேசிட்டு இருந்தோம். பேசி ஓரளவுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஃபோன் நம்பர் குடுத்துட்டு தான் போனாரு. லேண்ட்லைன் தானே அப்ப ஆ லேண்ட்லைன். லேண்ட்லைனு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில அவரு பேசி, அதுக்கப்புறம் இது பண்ணி பார்த்தா, ஒரு கட்டத்தில வந்து மிக நெருக்கமான ஒரு மனிதராக மாறிட்டார். புரியுதா? இப்ப 2கே கிட்ஸ் இருக்க மாரி, அப்ப நமக்கு வந்து 20, 22 வயசு, 23 வயசு. அப்பயே அவருக்கு ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கும். அதுக்கப்புறம் நெருக்கமாகி போய் ஒரு பயங்கர பாசமாயிட்டார் நம்ம மேல. ஒரு அப்பா, மகன் உறவு மாரி ஆயிடுச்சு. அப்பதான் அவர்ட்ட வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பாலா போன்றவர்கள்லாம் வேலை பார்த்துருக்காங்க. நம்ம அப்ப சினிமால வரல. அப்புறம் பத்திரிக்கையாளனா இருக்கோம். அப்பதான் அப்படி இருக்கு. அவருடைய பழக்கம் நெருக்கமா வரும். நான் சென்னை வந்தேன்னா ஏவிஎம் ஸ்டுடியோல நான் அப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன். வந்தேன்னா அவர பார்ப்பேன், பேசுவேன். சந்தேகங்கள் ஏதாவது கேட்பேன், சிரிப்பாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு, இப்படி பண்ணுவாரு. அப்படிலாம் இருக்கும். ஒரு ஆட்டோல வருவார், போவார். எளிமையா இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்தில அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போய் நான் சென்னைக்கு வந்துட்டேன். அப்புறம் ஹைதராபாத் போனேன், அங்க போனேன், இங்க போனேன் எல்லாம் பண்ணிட்டு, என்னோட முதல் புக் சந்திரபாபு நாயுடு ரிலீஸ் பண்றாரு ஹைதராபாத்ல. எல்லாம் முடிச்சு, அதில பெரிய லாஸ் ஆகி 2வது புக் ரிலீஸ் பண்றதுக்காக எல்லாம் பிரிண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். பதிவுகள்னு சொல்லி. நிஜங்களின் தொகுப்புன்னு சொல்லி ஜேர்னலிசத்துல நம்ம என்னென்ன பண்ணோம், என்ன பார்த்தோம், பல பிரச்சனைகள பத்தி எழுதிட்டு வந்து அவர்ட்ட நீட்னேன் ஏவிஎம்ல. உடம்பு சரியில்லாம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயி, மணிரத்னம் தான் அவருக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணாரு. ஃபினான்ஷியலா. ஏன்னா இவர் வந்து அதெல்லாம் இன்சூரன்ஸ் அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. பெருசா இன்சூரன்ஸ் இருக்கு. பெருசா யாரும் சினிமாக்காரங்களாம் அத பண்ண அப்ப எல்லாம் பலரும் பணம் குடுத்து அவர காப்பாத்தி விட்டாங்க. வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் ரொம்ப பாடி வீக் ஆயிருச்சு. ரொம்ப இதாயிட்டாரு. அப்போ வந்து என்னோட புக் ரிலீஸ் பண்ணணும் வந்து ராணிப்பேட்டையில ரிலீஸ் பண்றோம் ஸ்டார் ஹோட்டல்ல. பெரிய அளவுல பிரம்மாண்டமான ஃபங்ஷன் வச்சு கூப்பிட்டேன். அப்பதான் சொன்னாரு, "என்னால சென்னைனா நான் வருவேன் உமாபதி. அவ்வளோ தூரம் என்னோட உடல்நிலைய பத்தி உங்களுக்கு தெரியும். நான் வந்துட்டு வரணும், போறதுக்கு 2 1/2 மணி நேரம் கார்ல வரணும்னா, இப்போ என் நிலைமை சரியில்ல. சென்னைனா கூட வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு வந்துருவேன். 2வது நான் அந்த புத்தக இந்த மாரி நிகழ்ச்சியில நான் பங்கேற்றதே கிடையாது. நான் உங்களுக்காக வரேன். ஆனா அவ்வளோ தூரம் வர முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஏன்னா அவர் தான் ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு இது. நமக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை. கேமரா மேதை. அவர் தான் அப்புறம் வந்து என்ன பண்ணாருன்னா, அப்பதான் கேட்டாரு. சரி உங்களுக்கு என்ன பண்ணணும்? சினிமாக்காரன் தான் பண்றது. அப்படி இல்ல சார். அது இல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு நாங்க வந்து எங்களுக்கு மானசீக குரு. அப்படிங்கும்போது நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். அப்படின்றது தான் ஒரு இது. அப்படின்னோனே அது ஒரு வரலாற்று பதிவா இருக்கும். அப்புறம் என்ன சொன்னாரு, சரி உங்களுக்கு வேற எந்த இயக்குனர பிடிக்கும்? பிடிக்கும். பாரதிராஜா சார பிடிக்கும். அ பாக்யராஜ் சார் ரொம்ப பிடிக்கும். சரி அப்ப நீங்க நேரா போய் பாக்யராஜ பாருங்க. பார்த்து உங்க புஸ்தகத்த குடுங்க. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. சார் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க. அவரு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இல்லன்னா நான் தேவைப்பட்டா நான் சொல்றேன்ட்டாரு. சரின்னு அப்புறம் அவரு பாக்யராஜ் சார போய் பார்த்து புக்கு பிரிண்ட் பண்ணல. அதோட ஃபைனல் பிரிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள இது போய் குடுத்தோனே, போனோனே இப்போ விசிட்டிங் கார்ட குடுத்துட்டு, அப்புறம் போனோனே என்ன பண்ணாரு, அவரு பேசியிருந்தாரு, நல்லா பேசியிருந்தாரு. "அப்படியா பிரதர் இங்க இருங்க. அப்படியா எங்கெங்க ஒர்க் பண்ணேன்னு" சொல்லி என்னோட ப்ரொஃபைல் எல்லாம் சொன்னேன். அப்புறம் "அப்படியா ராணிப்பேட்டையா? அது எவ்வளோ தூரம் இருக்கு?" நான் "அப்படியா சரி நான் படிச்சு பார்த்துட்டு, புத்தகத்த படிச்சு பார்த்துட்டு, ஒரு 2 நாளைக்குள்ள நான் உங்களுக்கு படிச்சு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நான் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன்." ஒரு காலையில போய் குடுத்தேன் 11 மணிக்கு. சொல்றேன். ஒரு 2 நாளுக்குள்ள சொல்றேன்னேன். சரிங்க சார் சொல்லிட்டீங்கன்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரி ரைட் ஓகே. வந்தாச்சு. ஒரு சால்வைய போட்டு வந்தாச்சு. நான் திருப்பி ராணிப்பேட்டைக்கு போயிட்டேன். போனா நைட் ஒரு 8:30 மணிக்கு 8, 8:30 மணி இருக்கும். அந்த டைம் கால் பண்றாரு. படிச்சேங்க புஸ்தகத்த. ரொம்ப புடிச்சிருக்குங்க எனக்கு. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுன்னு. அது ஏன் அவங்க படிக்காத புக்கா? அதையா அப்படியா நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார்ன்னா, ஜேர்னலிசத்துல உங்களோட அனுபவத்த எழுதிக்கங்க. இந்த மாரி புஸ்தகத்த நான் படிச்சதில்ல. கவிதை தொகுப்புகள், கதைகள், திரைக்கதைகள் அது இது படிச்சிருக்கோம். பெரிய எழுத்தாளர்களுடைய நாவல்கள படிச்சிருக்கோம். சிறுகதைகள படிச்சிருக்கோம். அதெல்லாம் படிச்சிருக்கோம். உங்களோட தொகுப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீ சந்திச்ச முக்கியமான விஷயங்கள், அது கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டு, அது இது இன்னும் நெறைய விஷயங்கள். ஊட்டியில் நடந்த கலவரம், அது இதுன்னு நெறையா இருக்கும் அதுல. அப்புறம் லஞ்சம் வாங்குறதுல என்னென்ன இதுல பண்ண, ஏர்போர்ட்ல என்ன மாரி டுபாக்கூர் வேல காட்டுவான். இதெல்லாம் வந்து அதெல்லாம் புதுமையா அவரு இந்த வார்த்தைய பயன்படுத்தல. வித்தியாசமா இருக்குங்க, நல்லா இருக்கு. சரி நீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க.
அப்புறம் உடனே அடுத்த நாளே தட்டு தாம்பூலம்லாம் வச்சு பெரிய அளவில் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 3 டேட்டு போய் சொன்னேன். உடனே ஒரு டேட்டை கொடுத்துட்டாரு. வந்துடுறேன் ஈவினிங் ஃபங்க்ஷன் புக் ரிலீஸு. இப்போ ரஷ்யாவுடைய முக்கியமான ஒரு அதிகாரி சேதுவர் அதிகாரி, அவர் என்னோட நண்பர். அப்புறம் விஐடி விஸ்வநாதன் அவர்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒரு முக்கியமான விஐபிஸ்லாம் கூப்பிட்டு ஸ்டார் ஹோட்டலில் புஸ்தகத்தை ரிலீஸ் பண்ணது நம்மளாக தான் இருக்கும். ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓப்பனிங் சேல்ஸே வந்து கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆச்சு. ஏன்னா என்னோட முதல் புக்கில் எனக்கு ஏற்பட்ட தோல்வி, நஷ்டம், கேவலம் இதெல்லாம் இருந்துச்சுல்ல, போச்சு, எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. ஒரு சிஎம் ரிலீஸ் பண்ணியும் நம்ம அதை வந்து பணமாக்க முடியல. எல்லாம் பெட்டியை உடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் 2வது ரொம்ப 8 வருஷம் கழிச்சு தான் இதை ரிலீஸ் பண்ணேன். இது பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் பிரம்மாண்டமாக எல்லா காக்டெயில் டின்னரோட நாகராஜ் சாரே இது பண்ணார். இப்படிலாம் புத்தக வெளியீட்டுலாம் நான் பார்த்தது இல்லைங்க. 10,000 ரூபாய்க்கு விற்றாலே போதும்னு ஏதாவது இதில் வச்சாங்க. போட்ட அந்த ஹால் காசு தேர்னா போதும்னு நீங்கள் பார்த்தா எல்லாரும் காக்டெயில் டின்னரோட ஸ்டார் ஹோட்டலில் வச்சு ரிலீஸ் பண்ணுறீங்க. இல்லை சார், இது எனக்கு வெறி, இது பண்ணணும், இப்படி வந்தால் தான் நம்ம பண்ணணும் அடுத்த புக்குன்னு சொல்லி தான் பண்ணேன். இதில் எனக்கு லாபம்லாம் வேணாம். இது விளம்பரத்துக்குன்னு ஒரு புக்கு தனியாக, அது அட்டாச்மெண்ட் புக்கு. அந்த புக்லேயே எனக்கு 4-5 லட்ச ரூபா வந்துருச்சு. இதுக்கு செலவு எனக்கு 2 லட்ச ரூபா. எல்லோரும் காக்டெயில் அது ஸ்பான்சர் எல்லாம் சேர்த்தாலே எனக்கு ஒரு நான் சொல்கிறது 15-16 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த புக்கை ரிலீஸ் பண்ணார். சிறப்பாக அந்த புத்தகத்தை பற்றி சிறப்பாக பேசினார். அதுலேருந்து என்னுடைய பழக்கம். அப்புறம் அரசியல், அப்புறம் வெளிநாட்டு அரசியல் எதுவாக இருந்தாலும் தலையங்க எழுதுனா எனக்கு அடிச்சுடுவார். ஆப்கானிஸ்தான் விஷயத்தில் அப்போ பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் விவகாரங்களாக இருந்தாலும் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அவர் தலையங்கம் இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட் ஏதாவது எழுதுனா உடனே எனக்கு ஃபோன் அடிச்சுடுவார். அதை ஆழமாக கேட்பார். கேள்வி அதை வந்து அது தெளிவாகிற வரைக்கும் கேள்வி கேட்டே இருப்பார். அதை நம்ம அதை பூராத்தையும் நம்ம விளக்கணும்னா மட்டும்தான் அதை வந்து அதை அடுத்த பிரிண்ட்டுக்கே எழுதுவேன். ஏன்னா அவரோட கிரெடிபிலிட்டி குறைஞ்சிருக்காங்க. அது சில பேர்கிட்ட அதில் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை பொறுத்தளவுக்கு எழுதினார்னா இது பண்ணுவார். அதை என்னோட இதில் கூட பேசியிருக்கேன், ஃபங்க்ஷனில் கூட. இப்போ நம்மளா ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் சில பேர் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க, ஏன்டா சொன்னாருன்னு சொல்லுவேன். அவருக்கு எனக்கு இருந்த ஒரு ஆழமான நட்பு தொடர்பு எல்லாத்தையும் அவரே 3 கூட்டங்களில் அவர் அழைச்சிருந்தேன். 3லேயும் அவர் பேசியிருக்கேன். என்னோட திரைப்பட ஆடியோ லான்ச்லேயும் ஒரு சப்ஜெக்ட் பேசியிருப்பார். என்னோட புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்லேயும் ஒரு சப்ஜெக்ட் பேசியிருப்பார். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் லைனோட 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சியிலையும் அதுலேயும் எனக்கும் அவருக்குள்ள நட்பை பற்றி அவர் பேசியிருப்பார். நான் சொன்னது கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய இது. அப்புறம் என்னுடைய கதைகளை பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு 3 கதையை அவர் சொல்லியிருக்கேன். எனக்காக டைம் கொடுத்து 2 மணி நேரம் உட்காந்து கேட்பார். கேட்டிருக்காரு. இந்த அந்த ஒரு தன்மை இருந்து கடைசி வரையும் இருந்தது. அவர் ஒரு பெரிய அருமையான கதை சொல்லி மட்டும் இல்லாம கதையை வந்து ஆழமா கேட்கக்கூடியதுல அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணிலாம் ஒரு ஈகோலாம் இருக்காது. நான் எவ்வளவு பெரிய ஆளு, சின்ன அதெல்லாம் கிடையாது. அது எதுவுமே இல்லாம முழு கதையும் உட்காந்து கேட்பாரு, ஆழமா கேட்பாரு. கடைசி எப்ப பேசுனீங்க அவர்கிட்ட? கடைசி இப்ப கூட ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி. அது அப்பப்போ ஏதோ மாசத்துக்கு ஒரு டைம் அவரோட ஃபோன் பண்ணிடுவோம். இல்லைன்னா 2-3 மாசத்துக்கு ஒரு டைம் நேரில் போய் பார்ப்போம். இல்லை நிகழ்ச்சிகளில் எதாவது பார்ப்போம். ஸோ அது மாதிரி இப்போ ஒரு 1-1.5 மாதத்துக்கு முன்னாடி கூட ஃபோனில் பேசினேன். கடைசியாக ஃபோனில் பேசினேன். ஆமாம் ஆமாம். இப்போ தான் 25 நாள், ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கு. நான் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி. இல்லை, எல்லாருக்கும் என்ன அதிர்ச்சின்னா, பாயராஜாவை கூட ஒரு படுக்கையில் இருந்து கொஞ்சம் ஒரு உயிர் போகிற ஸ்டேஜில் எல்லாரும் பார்த்துட்டாங்க. அவ்வளோதாங்க பாயராஜா சார், நீ அவ்வளோதான் அப்படின்னு. பாக்கியராஜா அப்படி பார்க்கல. ஆள் மனுஷன் ஜம்முன்னு இருந்தார். அவருடைய இதை பார்த்தமா சாகிறதுக்கு முன்னாடி அவருடைய முகத்தை பார்க்கும்போது கூட ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அந்த ஒரு நோயுற்ற முகமே இல்லை. இல்லை, அவருக்கு நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது, குறைபாடு தான். அவருக்கு வந்து சுகர் இருந்தது. அதை வந்து மெயின்டைன் பண்ணுவார். சுகரை வந்து மாத்திரை சாப்பிட்டே கரெக்டாக இருப்பார். அதே நேரத்தில் ஸ்வீட்டும் சாப்பிடுவார். சாப்பிடாம இருக்க முடியாது அவரால். இருப்பார். சாயந்தரம் உட்காந்து பேசிட்டே இருந்தோம்னா, அந்த அல்வா அன்னைக்கு வாங்கிட்டு வந்ததுல கொஞ்சம் கொடுத்து விடுங்கன்னாரு மனைவிட்ட. அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சொல்லிட்டு கொஞ்சம் தான்மா அப்படின்னாரு. இந்த உமாபதி வந்திருக்காப்புல 2 பிளேட்ல கொடுத்து விடுங்க, நம்ம வேற சொல்லுவாரு. சொல்லி வாங்கிட்டு அதில் ஒரு பீஸ் சாப்பிடுவார். ஸ்வீட்லாம் அழகா தடாது. இது சாப்பிடுங்க, அது இந்த இது வந்து என்னன்னா பால் அல்வாலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, நமக்கும் சுகர் தான், அவருக்கு கொஞ்சம் இருக்கு, அவருக்கு ஜாஸ்தியா. அதையும் சாப்பிடுவாரு. சாயந்தரம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாரு, ஸ்வீட்டையும் சாப்பிடுவாரு, மாத்திரையும் போடுவாரு. கரெக்ட் டைம் மாத்திரை போடுவார்.
ஆனா என்னன்னா, அவருக்கு வாய்த்த மனைவி இருக்காங்களா, இவங்க அக்கா வந்து அவங்கள மாரி ஒரு மனைவி வாய்த்ததுனால தான் அவர் இவ்வளோ நாள் லைஃப் டிராவல் இருந்ததுன்றது. யாரு இவங்க பூர்ணிமா அக்கா வந்து அப்படி கவனிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஸ்டாரு. ஊர்மிளா பாக்கியராஜ் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார். ஆமா. இன்னைக்கு ஏங்க வரைக்கும் மலையாளத்துல ரஜினியோட அவருக்கு அத மார்க்கெட் இருக்கு. தங்க மகன் இதெல்லாம் பெரிய எல்லாமே பண்ண ஒரு ஸ்டாரு. ஆனா அவங்க ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு 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 மனைவி எப்படி ஒரு குடும்பத்த தூக்கி நிறுத்த முடியும் அவங்க அப்படின்றதுல கூட சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்ல அவங்க. அது ஒரு பக்கம் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்தாங்க. இவரோட வீழ்ச்சிக்கு பிறகு இவருக்கு ஃபினான்சியலா இவருக்கு என்னைக்குமே வீழ்ச்சி இல்ல. ஃபினான்சியலா இவர் எல்லாத்தையும் இழந்து ஒரு காலகட்டத்தில 90கள்ல இவர் வந்து தன்னோட பையன வச்சு படம் எடுத்து, ஆ நம்ம பையன தப்பு சொல்ல முடியாது. அது அவரோட டைமு. அவர் பையன தொட்டப்பலாம் அவர் கெட்டாரு. ம். முதல் படம் வேட்டிய மடிச்சு கட்டு. டோட்டலா இருந்த சொத்து பூரா போச்சு. அது ஞானப்பழம். ஞானப்பழம் அடி. அதுக்கப்புறம் சொந்த படம் ஹிந்திலலாம் ஒரே நேரத்தில அகலக்கால் வச்சு, அந்த நேரத்தில சினிமா ஸ்ட்ரைக் வந்து, ம். அவர் ஒளிஞ்சு போணும்னு இருந்திருக்கு. எல்லாத்தையும் கொண்டு போயிருச்சு. ஹிந்தினா தாவணி கனவுகள் சமயத்திலயா? இல்ல. அப்ப இல்ல. இப்ப கடைசியா அவரு 90ஸ்ல பண்ணது. ஆ, ஆ. 94ல நினைக்கிறேன். 92லயோ 94 ம். டோட்டல் வாஷ் அவுட். மீனாட்சி சசாத்திரி வச்சுலாம் அவர் படம் எடுத்தாரே தமிழ். இல்ல அதெல்லாம் அவரு அவரு ஏன்னா அமிதாப் பச்சனே வச்சே எடுத்திருக்காரு மீனாட்சி சாஸ்திரி. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்த ஒரு இயக்குனர் வந்து டோட்டலா அந்த ஒரு சைக்கிள் வரும்போது எல்லாமே லாஸ் ஆகும். பாரதிராஜாக்கு மட்டும்தான் அது வரல. ஃபினான்சியல் லாஸ். மணிரத்னத்துக்கு வரல. அதனால தெளிவா சொத்தை வைத்து அது வந்து எல்லாமே இந்த செயல் தான். ஸோ இவர் வந்து அத வந்து என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சொந்த காசுல படம் எடுத்து சூனிய வச்சாரு. பையன வச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் என் பொண்ண வச்சு ஒரு படம் எடுத்தாரு. ஓடுச்சு, போட்டாரு, எடுத்தாரு. அதுல பாரிஜாதமா வே ஏதோ? ஆமா. பிருத்திவிராஜ். ஆமா. அதுல வேற மாரியான பிரச்சனையில சிக்கிட்டாரு. இவரே படம் எடுத்து இவர் பொண்ணோட அழிவுக்கு இவர் ஒரு காரணம் ஆயிட்டாருன்னு சொல்ல முடியாது. அதுல புடிச்ச சனிய அந்த பொண்ண காலி பண்ணி விட்டுருச்சு. அந்த பொண்ண புடிச்ச பிரச்சனை வந்து இவர காலி பண்ணி விட்டுருச்சு. புரியுதா உங்களுக்கு? அந்த மாரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வந்து எப்படின்னா, அவங்களோட இஷ்டம் தான். அது வந்து நீங்க யாரையும் அப்பா, மக ஒவ்வொரு உயிர் வேற. அப்ப தாய் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேறன்ற மாரி தான். இருந்தா கூட சில புரிதல் இல்லாத பிள்ளைங்களால ஏன்னா அதாவது தன்னிலை அறியாதவர்கள்னால என்ன ஆயிடும்னா, அந்த குடும்பமே வந்து ரொம்ப பெரிய சிக்கல்ல சந்திச்சிரும்ன்றதுல அவரு பெரிய ஃபினான்சியலா மைனஸ் பெருசா சந்திச்சாரு. சந்திச்சதுக்கப்புறம் திருப்பி பூர்ணிமா அவர்கள் தான் வந்து அத மீண்டும் அந்த எக்ஸ்போர்ட் இதெல்லாம் பண்ணி, மீண்டும் இந்த குடும்பத்த மீட்டு திருப்பி லெவலுக்கு கொண்டு வந்து விட்டது. அப்புறம் மீண்டும் அவர் நடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துல எந்த இடத்த விட்டாரோ, அந்த இடத்துல பாதிய வாங்கி, திருப்பி புதிய வீட கட்டி, ஒரு ஒரு இந்த சமீபமா இந்த 10 வருஷமா அவர் வந்து ஒரு அமைதியான, ஒரு ஞானி மாரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு காலையில ஆனா கதை சொல்லுவாரு, இல்ல கதை கேட்பாரு அவன்ட்ட. டெய்லி அவர பார்க்கறதுக்கு 10 பேர் வந்துருவாங்க. 10, 20 பேர் வந்துருவாங்க. அப்புறம் இப்ப கடைசி காலத்துல என்னன்னா, மகளோடயே சேர்ந்து அந்த பேரன் மேல ரொம்ப பாசம். ஏன்னா பையனுக்கு குழந்தை இல்ல. யாரு இந்த கீக்கிக்கும் அந்த பையன் அவங்களுக்கு குழந்தை இல்ல. பொண்ணு வந்து மகள் வழி பேரன். பேரன். அவன் மேல ஒரே பேரன் தானா? ரொம்ப ஆமா. ரொம்ப பாசமா இருக்கும். அவரோட ஷெட்யூலே சேஞ்ச் ஆச்சு. இப்ப கடைசி காலத்துல பார்த்தீங்கன்னா, 2:30 மணிக்கு சாப்பிட்டு தூங்கிருவாரு. 4:30 வரைக்கும் தூங்குவாரு. ஒரு 4:30க்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 5 மணிக்கு கீழ வருவாரு. அதுக்கப்புறம் விசிட்டர்ஸ சந்திப்பாரு. இல்லன்னா ப்ரிவ்யூ போவாரு. ஏதாவது ஒண்ணு போவாங்க. சாயந்தரம் யாராவது ஒருத்தர் அந்த ஷெட்யூல்லயே அவர் வந்து மாறி 4:30க்கு குழந்தையோட விளையாடணும்னு செட் பண்ணிட்டாரு. ம். ஷெட்யூல் ஆக்கிருப்பாரு. 4:30லேருந்து 5, 5:15 வரைக்கும் அவனோடயே தான் அந்த குழந்தையோட தான் இருப்பாரு. யார பார்த்துட்டு நுங்கம்பாக்கம் வீடு தான். ஆமா. அந்த குழந்தையோட தான் இருப்பாரு. அந்த குழந்தையோட தான் விளையாண்டுட்டு இருப்பாரு. அவன வெளியில தூக்கிட்டு போவாரு, வருவாருன்னா, அவருடைய அந்த குழந்தை மேல ரொம்ப ஒரு கடைசி காலத்துல பிரியமா இருந்தாரு. ஆனா அவங்க மனைவி வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை தான். ம். யாரு நம்ம இவங்க பூர்ணிமா. பூர்ணிமா வந்து அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ம். அவங்க மனைவி. அந்த குஷ்பு திருமணத்துல கொஞ்சம் ரொம்ப வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தாரு. சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா இல்லாம இருந்தது ஒரு காரணமா இருக்குங்க. அவர் ஒரு குழந்தை மாதிரி அதாவது அவர் ஒரு மாஸ்டர் மைண்டுங்க. எதையுமே மறக்க மாட்டாரு. பல விஷயங்கள எப்பயோ நடந்த விஷயத்தெல்லாம் ஷார்ப்பா சொல்லுவாரு. எப்பயோ அந்த
இப்போ என்கிட்டலாம் வந்து இப்போ முந்தானை முடிச்சோட இன்னொரு வெர்ஷனை சொல்லியிருக்காரு நைட் ஃபுல்லாக உட்காந்து. ஏன்ட்டு அவர் சொல்லணும்னு என்ன இருக்கு? இல்ல அவர் அந்த ஒரு கலையை ஊரில் ஒரு நேசிச்சிருக்காரு. ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ம். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பிளான் பண்ணேன்னு சொல்லி முந்தானை முடிச்சு பற்றி பேச்சு வந்துச்சு. அப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இது இப்படி இருந்துச்சு சார் அப்படின்னு. அதோட இன்னொரு வெர்ஷன் தெரியுமா உங்களுக்கு? நான் பிளான் பண்ணதே வேறன்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் ஸ்கிரிப்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு 3 மணி வரைக்கும் சொல்லிட்டேன். அது பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் கதை அப்படின்னா அவர் ஒரு ஒரு குழந்தையா மாறிடுவார். கதை கேட்டாலும் சரி டைம் ஃபிக்ஸ் பண்ணுவார். ஃபிக்ஸ் பண்ணாருன்னா நீங்கள் ஒரு கதை சொல்றீங்க அப்படின்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் அந்த கதையை கேட்பார். ஃபுல் கான்சன்ட்ரேஷன். சும்மா அரை குறையா ஃபோனில் பேசுறது ஃபோனை அப்படியே தூக்கி போட்டுருவார். ஃபோனை கையிலே எடுக்க மாட்டார். ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் அந்த 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த கதையை ஃபுல்லாக கேட்பார். அப்படி ஆட்கள்லாம் இன்னைக்கு இல்லை. ரெண்டாவது வந்து பாக்யராஜ் சாரோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன்றதுலாம் வேற. விஸ்வாசம் நன்றி விஸ்வாசம்னு ஒன்று இருக்குல்ல தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அது இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. 90% இல்லாமல் போயிடுச்சு. அதை இந்த மனிதர்கிட்ட பார்க்கணும். கடைசி வரைக்கும் அவரை வந்து நடிகராக அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா. பாரதி ராஜாவை பேர் சொன்னதே கிடையாது. குருநாதர் எங்க தான். டைரக்டர் எங்க டைரக்டர் இப்போ பாரதிராஜன் அவர் சொல்லவே மாட்டார். சொன்னதே கிடையாது. பாரதி ராஜான்ற வார்த்தை அவர் எங்க எந்த director. இடத்துலயும் ஸ்டேஜ்ல கூட பயன்படுத்த எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்துறது இல்லை. டைரக்டர் சொன்னாரு, டைரக்டர் இருந்தாரு, அப்படிதான் சொன்னார். அவருக்கு ஒரே டைரக்டர் யாருன்னா பாரதி ராஜா தான். ஸோ அது அந்த மாதிரியான ஒரு ஆனா இடையில குடம்பாக்கத்துல இவருக்கும் அவருக்கும் கூட கொஞ்சம் ஏதோ ஈகோ பிரச்சனை வந்து சீண்டி விட்டாங்கல்ல. அதாவது பாரதிராஜாவுடைய படங்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணம் பாக்கியராஜ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி. இல்ல அது வந்து அது ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சொல்லுவாங்க மணிவண்ணன். ஆனா கடைசியில அப்புறம் பாக்கியராஜ் இல்லாமலையும் பாரதிராஜா ஜெயிச்சாரு. இல்ல பாரதிராஜா இல்லாம பாரதி பாக்கியராஜ் ஜெயிச்சாரு. ராஜா வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு இயக்குனர் அவ்வளவுதான். பாரதி ராஜா ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ஆமா, பண்ணவே director தான். மாட்டார். அவர் ஒரு கதை director. வச்சிருப்பாரு. செல்வராஜ் தானே அவருக்கு. அவருக்கு செல்வராஜ் வந்து கதை சொல்லிட்டாங்கன்னா இந்த கதை நமக்கு செட் ஆகும் மேக் பண்ணலாம் இது வெற்றி பெறலாம்னா அந்த கதையை வச்சிருப்பாரு. அவர் கதை எழுதுனதே கிடையாது. இந்த படத்துக்கு தான் யாரு பாரதிராஜோட 16 வயதுல இருக்கு. அதுவே ஏற்கனவே வந்து ஒரு படத்தோட காப்பி தான். அந்த சாயல்ல தான் இருக்கும். எம்ஆர் ராதாவோட பையன் எம்ஆர்ஆர் வாசு நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு போர்ஷன் இருந்தா அந்த ஃபுல் படமே. அதுல அவன் வந்து ரஜினி கேரக்டரும் எம்ஆர்ஆர் வாசு பண்ணியிருப்பாங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். அது நீங்க படம் பேர் பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே அந்த போர்ஷன் ஃபுல்லாவே ரஜினியோட போர்ஷன் அப்படியே இருக்கும். இந்த கமலோட போர்ஷன் தான் இவர் இது பண்ணார். இவரோட கதை. அதில் அந்த ரஜினியோட போர்ஷன் ஏற்கனவே அந்த ஒரு போர்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதுதான் பாரதிராஜா. அந்த ஒரு படம் தான் அவர் கதை எழுதும். அதுக்கப்புறம் எல்லாமே பாக்கியராஜ் சார் கதை. மணிவண்ணன், ஆர் செல்வராஜ் இப்படி. ஏன்னா கதை ஓகே. கதை அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஓகேன்னா அவங்க கதை அவங்க பேர் தான் போடுவார். அவர் பேர் போட்டுக்க மாட்டார். அதான் அவங்களுக்கு அதுக்குரிய அங்கீகாரத்தை கொடுப்பாரு. அதனால அவருக்கு பாரதிராஜ் சாருக்கு அவர் வந்து ஒரு பல்கலைக்கழகம். இந்த இனி அந்த பல்கலைக்கழகத்தில் யுகம்லாம் வராது. பாரதிராஜா பாக்கியராஜா நீ யுகம் எவனோ ஒருத்தட்ட வேலை பார்த்தா அடுத்த படம் பண்ணுவானானே சொல்ல முடியாது. 2 படத்துல படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு BMW அது வாங்கி வீடு வாங்கி செட்டில் ஆயிடுவாங்க. 2வது படத்தை அட்வான்ஸ் வாங்கி 2வது படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இன்னும் ஒரு 10 கோடி 15 கோடியை வச்சுட்டு 3வது படத்துல சூப்பர் அடிச்சு படுத்துறாங்க. 3 படத்துக்கு மேல அதிகபட்சம் இன்னைக்கு வந்து ஒரு 10 படம் ஒருத்தன் பண்ணிட்டானாலே அவன் பெரிய ஸ்டார். நான் சொல்றது வந்து இந்த இந்த 5-7 வருஷத்துல இனிமே இது வெற்றிமாறனோட நிறுத்திக்கலாம். வெற்றிமாறன், நம்ம ரஞ்சித்து, இதுக்கு அப்புறம் வரவங்கன்னா 10 படம் பண்ணாங்கனாலே பெரிய விஷயம். 5 படம் 6 படம். ஆனால் அதிலே போதுமான அளவுக்கு ஒரு 60 வருஷம் படம் பண்ணுறதுக்கான வருமானம் வந்தது. அப்படியே போய் செட்டில் ஆகி எங்கேயாவது பல இயக்குநர்களை உருவாக்குற அளவுக்குலாம் இப்போ எவனும் இல்லை. தரம் வாய்ந்தவர்கள் 90% இல்லை. இவர் பார்த்திபன், பாண்டியராஜன் எல்லாம் இவங்க இருந்து வந்தவங்க தானே. பெரிய குரூப். அது கீழே பார்த்திபன் இருந்து வந்தவங்க, அதுக்கப்புறம் பாண்டியராஜன் கீழே வேலை பார்த்தவங்க. அப்படியே அது ஒரு கிளையா பிரிஞ்சு போயிட்டே இருக்கு. பாண்டியராஜன் வந்து இவர்கிட்ட ஆபீஸ் பாயா இருந்து வளர்ந்தவர்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாமே ஆபீஸ் பாய் தாங்க. ஆபீஸ் பாய் மீன்ஸ் அந்த காலத்துல ஆபீஸ் எல்லா வேலையும் செய்யணும். எல்லாம் டீ வாங்கிட்டு வரணும், எல்லாம் வரணும். இந்த ஒரு இயக்குனர்னா அவர் கீழே வந்து ஒரு எப்படின்னா ஒரு அதாவது என்னன்னா டவுன் டு எர்த் அடிமையா கிடக்கு.
இருந்தால் தான் நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் கிளாப் அடிக்க முடியும், கடைசி அசிஸ்டண்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்தடுத்த நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்கன்றத வச்சு தான் அடுத்தடுத்த உங்கள் வளர்ச்சி வரும். ஒரு 10 படம் நாள் ஒர்க் பண்ணால் தான் ஒரு டேரக்டர் ஆவார்ன்ற மாதிரி அந்த காலம் இருந்தது. ஏன்னா அப்போ வந்து லென்ஸை பற்றி தெரியணும், கேமரா என்ன ஆங்கிளில் வைக்கிறான், கேமரா பற்றி தெரியறதுக்கே 4 படம் நாள் ஒர்க் பண்ணணும். அப்புறம் ஸ்கிரிப்ட் பண்ணுறது இல்லை. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. அப்போ பாக்கியராஜ் மாதிரியான ஒரு திரை வாழ்வியலை பேசினவர், அவருடைய திரைப்பட கிரியேட்டிவிட்டியை தாண்டி தனிப்பட்ட முறையில் அவர் எந்த அளவுக்கு நல்ல மனிதராகவும் தனக்கு பிறகு பலரை வளர்த்து விட்டாராகவும் தன்னை வளர்த்து விட்டவர் மீது அவர் எந்த அளவுக்கு உண்மையாகவும் இருந்தாருங்கிறத சொல்லியிருக்கீங்க. கடைசி வரைக்கும், கடைசி நாள் அது அவரோட மறைவுக்கு வந்து பாரதிராஜா சாரோடைய அந்த தாக்கம் ஒரு காரணமா இருக்கு. அது ஒரு காரணம். அது ஒரு பெரிய காரணம், மன உளைச்சல் ஒரு காரணமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாதிப்பு கொஞ்சம் இருந்துட்டே இருந்திருக்கு, பெரிய அளவுல இருந்தது, பெரிய அளவுல. ஏன்னா ஒரு சகாப்தம் முடியுதுங்க, அந்த சகாப்தத்தில் நம்மளும் சேர்ந்து வாழ்ந்துருக்கோம். அவரும் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, அப்போ ஒரு மாதிரி அது மனசு நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்ம தலைவர் போயிட்டாரு அப்படின்ற ஒரு ரொம்ப நுட்பமான பார்வை. வெளியே இருந்து பார்த்தா ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும், அது ரொம்ப நுட்பம். அந்த மாதிரி ஒரு என்னுடைய காலகட்டம் என் கண்ணு முன்னாடி கரையுதுங்கிற அந்த பதட்டம் எல்லாமே போயிட்டே இருக்கு. ஒருத்தரா இருக்காரு, அதான் உடம்பு சரியில்லாம ஏதோ ஒரு வாரத்துல இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இறந்துட்டாரு, நம்ம தலைவரே இறந்துட்டாரு, அவர் தானே. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சாங்கனாலே மன அழுத்தம் ஒரு மாதிரி நம்மளை சும்மா சாதாரணமா இருந்த ஒரு ஆளை ஹீரோ ஆக்கி விட்டு சொந்த காசுல நம்ம பீக்ல போய் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நம்ம கீழே இவ்வளவு பேர் உருவாக்கி இவ்வளவு சம்பாதிச்சு. இவர் டைரக்டரானுங்கிற இடம் தான் அவருக்கு அப்ப டைரக்டர் தான். ஆனா இவர் ஹீரோ ஆக்கி, ஹீரோ கனவுல கூட அவர் நினைச்சது இல்லை, ஹீரோன்ற கனவுல கூட நினைச்சது இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஹீரோவை இவர் டிசைன் பண்ணிட்டார். எப்படி சோடாபுட்டி கண்ணாடி அவர் உருவாக்குனது தான், பாரதிராஜா தான் அந்த கண்ணாடியை மாட்டி விட்டது. அதுக்கப்புறம் அதையே ஒரு ஸ்டைலா மாத்தி விட்டு இவருடைய கதாநாயகிகள் பூராமே கண்ணாடி போடுற மாதிரியான ஒரு எல்லா படத்துலயுமே ஹீரோயின்ஸ் ஃபுல்லாக கண்ணாடி போட்டிருப்பாங்க. ஏன்னா இவரும் கண்ணாடி போட்டிருப்பாரு. அப்பெல்லாம் கண்ணாடி போட்டா ஒரு மைனஸா பார்ப்பாங்க 80s எல்லாம். பொம்பளை பிள்ளைங்கலாம் கண்ணாடி போட்டோன்னா கல்யாணம் ஆகிற கஷ்டம். ஆமா ஆமா, கண்ணு தெரியல போலன்னு. ஆமா, இப்ப அதே மாதிரி ஆம்பளைங்க கண்ணாடி போட்டாலும் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா இப்ப கண்ணாடி போட்ட அப்படின்னு. ஆனா இப்ப பசங்க கண்ணாடி போறதே கூலிங்கா மாத்தி ஒரு பெரிய அது ஒரு மேட்டராவே தெரியல. கண்ணுல லென்ஸ் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். கண்ணே தெரியலன்னா கூட வெயிட் பண்ணிடலாம், அமைச்சர் ஆயிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம். ஆனா அப்ப அப்படிலாம் பண்ண முடியாது. இல்ல, பாக்கியராஜ் என்ற கலைஞனை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். பாக்கியராஜ் என்ற மனிதனை பற்றி நீங்க பல்வேறு விஷயம் சொன்னீங்க. அதனாலதான் உங்கள்கிட்ட, ஏன்னா அவருடைய இது நானும் அவரு என்னன்னா குடும்பத்துல அவ்வளோ குடும்பஸ்தான். ஆனா அவர் கதைகள் எல்லாமே ஒரு மாதிரி வச்சிருப்பாரு. ஒரு மனைவியை மிகுந்த நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். முதல் மனைவி இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் பிரவீனா இறந்துட்டாங்க. அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பூர்ணிமா கல்யாணம். பூர்ணிமா அவர்கள் வந்து மிகுந்த பாசம். இவரை வந்து அப்படியே அதை இவரை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன பண்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, 11 மணிக்கு என்ன பண்ணாரு, சாப்பிட்டாரா, மாத்திரையை போட்டாரா, உடனே ஃபோன் அடிச்சிருவாங்க. அவங்க ஒரு ஹீரோயின், அவங்க வந்து ஒரு பரபரப்பா இருந்தா கூட கணவனை கவனிக்கிறதுல பூர்ணிமா பாக்கியராஜ் மாதிரி நான் பார்த்தது இல்லைம்மா திரையுலகத்தில். அந்த மாதிரி அதே மாதிரி அவங்க மேல மிகுந்த பாசம் வச்சு எங்க ஊர்ல கேட்பாரு. ஆமா, இல்ல எங்க ஊர்ல யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. ஒய்ஃப் வந்து திடீர்னு 11 மணிக்கு மேல உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னு வைங்களேன், ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆம்பளைங்களோட இது என்னன்னா போயிட்டே இருக்கு, 12 12:30 முதல்ல டிரைவர் கடிப்பாங்க. நீங்க என்ன பண்றாருன்னா அவன் வந்து எட்டிப்பா, இந்த வரேன்டா, போலாம்டா அப்படின்னாரு. அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு திருப்பி வருவாங்க, வந்துடுறேன் சார், அம்மா பேசுனாங்க, என்ன செல்ல வருதாச்சு, வருவாங்க, என்னம்மா இந்த முடிச்சிட்டேம்மா, யார் இருக்காங்க கூடன்னு கேட்பாங்க. இவரு நம்ம அம்மா, அப்படியா, அவர்கிட்ட கொடுங்க அப்படின்வாங்க. இந்த வந்துடுறேம்மா, திருப்பி போகும். 1 மணி ஆயிரும், 1 மணி 1:30 ஆனோடனே திருப்பி லைன்ல வந்துடுவாங்க. நீங்க இப்போ டிரைவர்கிட்ட சொல்லி, சார் அம்மா இப்போ மேடம் பேசணுன்றாங்க உங்கள்கிட்ட, உடனே டேய் கூட்டுறா, நான் பேசுகிறேன்டான்னு தென்னை கூப்பாரு. கூப்பிட்டு வாங்கிட்டு, மேடம் சொல்லுங்க, ஒரு 3 மணிக்கு படுத்து ஆகணும், நேற்று தூங்கலை, அப்படியே ஏதாவது பேசி அனுப்பி விடுங்க, அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்க அப்படின்னா பெரிய தலைவலி. எங்க இருந்தாலும் மாத்திரை போட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டாரா, எத்தனை மணிக்கு சாப்பிட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு இப்போ, புரியுதா? எதா இருந்தாலும் வந்து அதுவும் நம்ம எல்லாமே ஓப்பன் தான். ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டு இருந்தா கூட எவ்வளவு சாப்பிடுவாருன்ற வரைக்கும் ஒரு
எப்பயாவது சாப்பிட்டாருன்னா. அந்த அளவுக்கு அவரை வந்து ஒரு குழந்தை அவர்கிட்ட அவங்ககிட்ட மட்டும்தான் அவர் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிட்டு இது பண்ணுவார். 2 மணி சார் நம்மளே சொன்னேன் சார் 2 ஆச்சு சார் கிளம்புங்க சார் டைம் ஆச்சு. சரி அப்படின்னாரு. சரி சரி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் டிரைவர் கூப்பிட்டு போயிடுவாப்புல. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க இருந்ததுனால தான் இவர் வந்து இல்லைன்னா இவர் கதை அது யோசனைன்னு சொல்லி எங்கே போகிறாரு ப்ரெஷர் ஆகி எங்கே போகிறாரு யார்கிட்ட பேசுகிறாரு யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாருன்னு மணிக்கணக்காக காலையில் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிடுவார் விடிய விடிய. ஏன்னா அவர் வந்து ஒரு கதை போதை உள்ளவர், சினிமா போதை உள்ளவர். எப்போவுமே சினிமா போதையில் தான். அதை நான் இதாக சொல்லலை, எப்போவுமே வந்து மண்டக்குள்ள சினிமா மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அது மாதிரிலாம் குடும்பத்தில் இது பண்ணவர், பிள்ளைங்களுக்கு அவங்க மீண்டும் எல்லாத்தையும் இழந்தா. அவர் வச்சிருந்த சொத்தெல்லாம் இன்னைக்கு இருந்ததுன்னா ரஜினியே சொன்னாரு. 2000 ரஜினி சொன்னாரு பாக்கியராஜ் வந்து எதையுமே சேர்க்கல அந்த சினிமால, இவ்வளவு இழந்துட்டாரு அந்த மனுஷன் சொன்னார். நாங்கெல்லாம் கூட சேர்த்துட்டோம், ஆனா அந்த மனுஷன் இல்ல அவரும் சேர்த்தாரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட், இப்போ உள்ள ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி 100 ஏக்கர் எப்பனா 90ஸ்ல ஏக்கர் 2 லட்சம் ரூபாய்க்கு கோயம்புத்தூர். இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? ஏக்கர் 10 கோடி கொடுத்தா கிடைக்கும். கோயம்புத்தூர்ல இருந்த சொத்து, ஊர்ல இருந்த நிலம் மட்டும் இருந்தாலும் 2000 கோடி. ஆமா, அது பொள்ளாச்சியில இருந்த இடம். இது வந்து இன்னைக்கு அவர் கையில இருந்திருந்ததுன்னா 2000 கோடி 3000 கோடிக்கு மேல அசட் எல்லாமே அந்த படத்துக்காக எல்லாத்தையும் இழந்து வீடையே இழந்தார். அதுக்கப்புறம் திருப்பி நடிச்சு அவருக்கு இறைவன் அந்த இதை கொடுக்கல. திருப்பி நடிச்சு திருப்பி நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்தார். எந்த விதத்துலயும் வந்து இதா தாழ்ந்து போல, யார்கிட்டையும் போய் நிக்காதவர், தன்மான உள்ள மனுஷன். யார்கிட்டையும் வந்து படம் கேட்டு யார்கிட்டையுமே அவர் போல. யாரோ சொல்லி லிங்க் பண்ணி தான் விஜயகாந்த் அவர்கள்ட்ட உடனே இவர் டைரக்ட் பண்றாருன்னு விஜயகாந்த் பீக்ல இருந்து விஜயகாந்த் கிராமத்து கதைக்கு ஜிவி சார் வந்து பிளாங்க் செக் கொடுத்து பாக்கியராஜ் நான் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு உள்ள மார்க்கெட்ல நீங்களே ஃபில் பண்ணீங்க. அதுதான் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. ஆனால் ஜிவி சார் போயிட்டாரு பாவம். ஸோ அந்த மாதிரி வந்து குடும்பத்துலேயும் சரி விசுவாசம், நன்றி விசுவாசம், குரு பக்தி, ஏன்னா அதே மாதிரி அறிவு, ஞாபக சக்தி, எழுத்து வன்மை, எதுலேயுமே அவரை குறை சொல்லுங்க. எல்லாத்துலேயும் நிறைவாக இருந்து அவருக்கு ஒரு 2 வாரிசு, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை. அவரோட இது நிறைவு. அது எப்படி போச்சுன்றது அது அதோட தலைவிதி. புரியுது அவங்களுக்கு? எல்லாம் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து இருந்தார். கொஞ்ச நாள் ஒரு 80 அவர் வந்து இப்போ இறந்திருக்கக்கூடிய உடல்நிலை கிடையாது அவருக்கு. ஒரு 10 வருஷம் இருக்கலாம். ஆனால் அவ்வளோதான். இறைவன் படைப்புல வந்து யார் எவ்வளோ நாள் எங்கே இருக்கானோ எத்தனை என்னைக்கு போகணுன்றது அதெல்லாம் இருக்கிற மாதிரியாக பாக்கியராஜ் போன்றவர்களுடைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் அசை போடுவது ஒரு அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி மனிதர்கள் ஆளுமைகளை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு தேவையா இருக்குல்ல இந்த தலைமுறைக்கெல்லாம். இன்னைக்கு உள்ள இயக்குனர்லாம் யாரோட டச் வச்சிருக்காங்களான்னு பாருங்க. எவனையும் உள்ளே விட மாட்டாங்க, பர்சனலா பேச மாட்டாங்க. எல்லாம் வாரும் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. அடிச்சுட்டு எவனா அவன் போட்டு அடிப்பான், இவனை போட்டு அடிப்பான், அப்புறம் காணாம போய் அதான பாலிடிக்ஸ் ஆகி போச்சு. எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா பார்ப்போம். ஒரு நெகிழ்வானதுதான். அவருடைய மரண செய்தி கேட்டதுல இருந்தே மனது ஒரு மாதிரியா இருக்கு. அவருடைய படங்களை எல்லாம் தேடி தேடி பார்க்குறோம். என்ன இறந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப எப்படியெல்லாம் நுட்பமா காட்சி வச்சிருக்காருன்னு கதற மாதிரி இருக்கு. நிறைய சமூக நீதி, சமூக பிரச்சனைகள், ஆண் பெண் உளவியல் சிக்க, கணவன் பொண்டாட்டி பிரச்சனை, எல்லாத்தையும் அவரளவுக்கு அணுகுனவங்க யாரும் கிடையாது.